ராஜா ராஜாதான் என்ற வசனங்களை தொடர்ச்சியாக நாம் கேட்பதுண்டு. அப்படி என்ன செய்துவிட்டார் இளையராஜா என்று இன்றைய தலைமுறையினர் கேட்கலாம். ஆனால் இசைஞானி இளையராஜாவின் சாதனைகளை பட்டியலிடக்கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரியது என்றுதான் சொல்ல வேண்டும். 1976 மச்சானை பார்த்தீர்களா மலைவாழை தோப்புக்குள்ளே என மயக்கும் குரலில் ஒலிக்க தொடங்கியது ஒரு புதிய இசை. அப்பொழுது யாரும் அறிந்திருக்கவில்லை, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இசை உலகை ஆளப்போவது இந்த புதிய இசைதான் என. ஆம், பண்ணைபுரம் என்ற குக்கிராமத்தில் இருந்து இசை பயணத்திற்காக சென்னை வந்தது ஒரு குடும்பம். ராசையா என்ற பெயர் கொண்ட இளையராஜாவிற்கு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1976 அன்னக்கிளி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாகும் வாய்ப்பு கிடைத்தது. அன்று முதல் தற்பொழுது வரை 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 7000க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியும் உள்ளார் இளையராஜா. தமிழ் திரைப்பட இசையை ராஜாவிற்கு முன் ராஜாவிற்கு பின் என இரண்டாக பிரித்து கொள்ளலாம். அந்த காலகட்டத்தில் வெளியாகும் திரைப்படங்களில் குறைந்தது 5 பாடல்களுக்கு மேல் இருக்கும். 1980களில் ஆண்டுகளுக்கு 100 படங்கள் வெளிவந்தால் அதில் 50 படங்களுக்கு மேற்பட்டு இளையராஜா தான் இசையமைப்பார். அப்படி என்றால் அவரது தொடர்ச்சியான உழைப்பை நாம் இங்கு உணர வேண்டும். தமிழர்களின் எல்லாவித உணர்வுகளையும் இசையால் பூர்த்தி செய்தவர் இளையராஜா என்றால் அது மிகையாகாது. காதலின் தவிப்பு, காதல் பிரிவின் வலி, திருவிழா கொண்டாட்டம் என எதுவாக இருந்தாலும் இசை வடிவில் வந்து மக்களை மயக்கியது ராஜாவின் இசைதான். தளபதி படத்தில் இடம்பெற்ற அடி ராக்கமா கையத்தட்டு பாடல் BBC மூலம் 165 நாடுகளில் இருந்து மிகவும் பிரபலமான 10 பாடல்களில் 4வது இடத்தை பிடித்தது. இளையராஜாவின் இசைக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அவரது காந்த குரலுக்கு அதைவிட மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த குரலில் ஏதோ இருக்கிறது என பலரும் சொல்லி நாம் கேட்டிருப்போம். உதாரணத்திற்கு நாயகன் திரைப்படத்தில் வரும் தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே பாடலுக்கு உருகாதவர்கள் யாரேனும் இருப்பார்களா என்ன? இப்படி ஏராளமான பாடல்கள் ராஜாவிற்கு உண்டு. இசையமைப்பது, பாடல் பாடுவதோடு மட்டுமின்றி பல பாடல்களை எழுதியும் உள்ளார் இசைஞானி இளையராஜா. கமல்ஹாசனோடு இணைந்து மருதநாயகம் திரைப்படத்தில் பிறந்தது பனையூறு மண்ணு போன்ற அதிசிறந்த கருத்துள்ள பாடலையும் எழுதியுள்ளார் நம் இளையராஜா. இளையராஜாவின் இசை வரிகள் பல நடிகர்களுக்கு முகவரி தந்தது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியுமா? அதேபோல் இளையராஜாவின் இசைக்காகவே ஓடிய திரைப்படங்கள் ஏராளம். இயக்குனர்கள், நடிகர்களின் டைட்டில் கார்டுகளுக்கு கிடைத்த வரவேற்பு தமிழ் சினிமாவில் முதலில் ஒரு இசையமைப்பாளருக்கு கிடைத்தது என்றால் அது இளையராஜா தான். 1993 லண்டன் ராயல் பில்ஹார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவில் சிம்பொனி இசையை அமைத்த ஆசிய கண்டத்தின் முதல் இசையமைப்பாளர் என்ற பெருஞ்சிறப்பை பெற்றவர் இளையராஜா. அப்போது முதல் அவர் மாஸ்ட்ரோ என்று செல்லமாக அழைக்கப்படுகிறார். ஆனால் அந்த சிம்பொனியை ராயல் பில்ஹார்மானிக் ஆர்கெஸ்ட்ரா இன்னும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னக்கிளி முதல் விடுதலை பாகம் 2 வரை இளையராஜாவின் இசையை நாம் ரசித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் தனது சாதனைக்கெல்லாம் மகுடமாக இளையராஜா லண்டன் சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்ய உள்ளார். இதை வெறும் 35 நாட்களில் எழுதியதாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார் இளையராஜா. சிம்பொனி வெளியிடும் இளையராஜாவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பட பிரபலங்களும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். தலைமுறை கடந்து ரசிக்கும் இசையை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் இளையராஜாவின் இசை பயணம் தொடங்கி அடுத்த ஆண்டுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இசை பயணத்தில் பொன்விழா என்பது இளையராஜாவின் பெருமையில் மற்றொன்று மணிமகுடமாகும். இசையால் தமிழர்களை பெருமைப்படுத்தும் இளையராஜாவின் இசை பயணம் தொடரட்டும்.